அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐஃபா கிரியேட்டிவிட்டி. ஐஃபா கிரியேட்டிவிட்டியில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஓரியோ பிஸ்கட் அப்புறம் போர்பன் பிஸ்கட் வச்சு எப்படி நம்ம ஈஸியாக நம்ம வந்து கப் கேக் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சமையல் அட்டகாசம் அப்படிங்கிற சேனலில் ஜலீலா கமால் சிஸ்டர் வந்து ஏர் ஃப்ரையர் வச்சு அந்த கப் கேக் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னா, ஓரியோ பிஸ்கட்டும் போர்பன் பிஸ்கட்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எந்த க்ரீம் பிஸ்கட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த ஒரு கட்டியும் இல்லாமல். இப்போது இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா பிஸ்கட்லேயே ஏற்கனவே சுகர்லாம் இருக்கும், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு பிஞ்ச் அளவு வந்து ஜாதிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு லவங்கப்பட்டை பவுடர் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 200 ml பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது பாயில் கவரில் தான் நான் வந்து மாற்ற போகிறேன். இது வந்து ஒரு பாத்திரத்தில் கலவடை மாதிரி வச்சுட்டு, ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே மூடி வச்சு நான் வேக வைக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷம் தான் வேக வச்சேன். ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சமையல் அட்டகாசம் சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களும் எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நான் பண்ணியிருக்கேனா அப்படின்றதையும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா வியூவர்.